ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சக்ஸஸ் உடைய ஏர்னிங் டீடைல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு போட்டோகிராஃபர் இல்ல டிசைனரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய லாஸ்ட் மந்த்து சட்டஸ்டாக்குடைய சேல்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்மளுடைய லாஸ்ட் மந்த்து டாப் சேல்லேருந்து பார்த்தலாம். இந்த ஃபோட்டோஸ் தான் நம்மளுடைய லாஸ்ட் மந்தில் டாப் சேலில் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு $16 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோ சேல்ஸை பார்த்தலாம். லாஸ்ட் மந்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு வீடியோ கிளிப்பு தான் வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் கான்செப்ட் வீடியோ. இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு வந்து ஒரு $2 வந்து ஏன் ஆயிருக்கு. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சட்டஸ்டாக்கில் லாஸ்ட் மந்தில் நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாகவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அன்லிமிட்டட் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோங்கிற டீட்டெயிலாம் அதில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட் மந்தில் நமக்கு வந்து இமேஜஸ் என்னென்ன இமேஜஸ் வந்து சேல்ஸ் ஆச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபியில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது நான் பண்ண மிஸ்டேக்கு, நான் வேஸ்ட் பண்ண டைம், அதை நீங்களும் ரிப்பீட் பண்ணாமல் இருக்க ஒரு சிம்பிள் தமிழ் கைடு வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த புக்கில் நீங்கள் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ஒர்க் பண்ணால் சேல்ஸ் வரும், பிகினர்ஸ் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன, கரெக்டான டைட்டில் அண்ட் கீவேர்ட்ஸ் எப்படி செட் பண்ணணும், ட்ரெண்டிங் கான்செப்டை எப்படி கண்டுபிடிக்கணும், பையர்ஸுக்கு தேவையான ஃபோட்டோஸ், வீடியோஸ், டிசைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், பிளாட்ஃபார்முக்கு எப்படி அப்லோட் பண்ணணும், சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாம் சிம்பிளாக தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ண மிஸ்டேக்கை நீங்க ரிப்பீட் பண்ணாம இருக்க, ட்ரையல் அண்ட் எரர்ல டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா ஸ்டார்ட் பண்ண இந்த புக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபில ஏர்ன் பண்ணியிருக்கேன். டோட்டலாக லாஸ்ட் மந்த்து சட்டஸ்டாக் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட்டு ஒரு $45 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு அப்படியே லாஸ்ட் மந்த்து அடாப் ஸ்டாக்கில் நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், இது வரைக்கும் நான் அடாப் ஸ்டாக்கில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள்.